கல்வியாண்டில் 3, 4, 5ஆம் வகுப்புகளுக்கும் புதிய கல்விக் கொள்கை அடிப்படையிலான பாடத்திட்டம் அமலுக்கு வருவதாக அனைத்து மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய கல்வி அமைச்சகம் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் சங்கரன். இந்த புதிய கல்விக் கொள்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது? இதன் மூலம் மாணவர்களுக்கு என்ன பயன் கிடைக்கக்கூடும்? வணக்கம். மத்திய அரசினுடைய புதிய கல்விக் கொள்கை என்பது நாடு முழுவதும் கடந்த கல்வி ஆண்டிலேயே அமலுக்கு வந்துவிட்டது. கடந்த ஆண்டு ப்ரீகேஜி முதல் 2ஆம் வகுப்பு வரை அந்த புதிய கல்விக் கொள்கை அடிப்படையிலான பாடத்திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டன. இதை மற்ற மாநிலங்களும் பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. ஆனாலும் கூட தமிழகம் போன்ற சில மாநிலங்கள் மத்திய அந்த புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தவில்லை, பின்பற்றவில்லை. இந்த சூழலில் 2024-25ஆம் கல்வியாண்டு என்பது வரக்கூடிய ஜூன் மாதத்தில் துவங்க இருக்கிறது. இதற்காக மாணவர் சேர்க்கை பணிகள் கூட பல்வேறு பள்ளிகளில் இப்போதே துவங்கி இருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மத்திய கல்வி அமைச்சகம் அனைத்து மாநிலங்களுக்கும், யூனியன் பிரதேசங்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறது. அதில் முக்கியமாக பல கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. புதிய கல்விக் கொள்கை அடிப்படையில் முதல் வகுப்பில் மாணவர்களை பள்ளிகளில் சேர்க்க வேண்டுமெனில் 6 வயது பூர்த்தியாகி இருக்க வேண்டும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாணவர்களை சேர்ப்பதற்கான வயது வரம்பு குறித்து பல்வேறு சந்தேகங்கள் பெற்றோர்கள் மத்தியில் இருக்கின்றன. அதை நிவர்த்தி செய்யும் வகையில் இந்த அறிக்கையானது வெளியாகியிருக்கிறது. எனவே முதல் வகுப்பில் சேர்க்க வேண்டுமெனில் 6 வயது பூர்த்தியாகி இருக்க வேண்டும். அதோடு இல்லாமல் இந்த ஆண்டு 3, 4, 5 ஆகிய 3 அடுத்ததாக 3 வகுப்புகளுக்கும் புதிய கல்விக் கொள்கை அமலுக்கு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே கடந்த ஆண்டு 2ஆம் வகுப்பு வரை, இந்த ஆண்டு 5ஆம் வகுப்பு வரை புதிய கல்விக் கொள்கை அமலுக்கு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசை பொறுத்தவரை ஏற்கனவே அந்த மத்திய அரசினுடைய கல்விக் கொள்கையை ஏற்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டது. தமிழகத்தை பொறுத்தவரை 1ஆம் வகுப்பிற்கான அந்த சேர்க்கைக்கான வயது வரம்பு என்பது 5 என்ற பழைய நிலையில் தான் இருக்கிறது. அதில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சங்கரன்.